ஏதோ நாம் தவறு செய்திருக்கோம்னு ஹனுமார் ஒரு மணி தியானம் பண்ணி பார்த்தாரா. தியானம் பண்ணது காரணம் புரிஞ்சு துள்ளி குதிச்சாராம் ஹனுமார். ஒரு பெரிய மதல்ல உட்கார்ந்து என்ன காரணம் புரிஞ்சதுன்னா, நாம் யாரு அனுப்பிச்சு வந்தோம், எந்த தேவதையை தேட வந்தோம், இந்த 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணலையே. சூரியனுக்கு பண்ணினோம், இந்திரனுக்கு பண்ணினோம், பிரம்மாவுக்கு பண்ணினோம், வாயுக்கு பண்ணினோம், பொதுவா ஊருக்கு ஒண்ணு பண்ணினோம். சுவாமி ராமன் அனுப்பிச்சால் அந்த தெய்வத்துக்கு பண்ணல. சீதையை தேட போனோம், அந்த தெய்வத்துக்கு நமஸ்கரிச்சுட்டு பரப்பல. அதனாலதான் நம்ம காட்சி சித்தி ஆகலேன்னு. ஆனா ஆமா, பல குடும்பங்கள்ல கல்யாணம் காட்சி பண்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தேடி வச்சு விடுவான். சுமங்கலி பிரார்த்தனம்னா மஞ்ச துணியில முடியுமன். பழனி ஆண்டவனுக்கு சமாராதனை, சிவாதாரண சமாராதனைனா மஞ்ச துணியில முடியுங்கிறது இப்படி சொல்றது. என் மாப்பிளைக்கு காபி இட்லி எல்லாம் மஞ்ச துணியில முடிஞ்சு வைய, இன்னைக்கு கொடுக்க முடியல, சஷ்டி பூஜை ஒரு தலைன்னு சொன்னா காப்பலாமா? இது மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடி போகும் கல்யாணத்துக்கு தேடி வச்சுக்கோங்க. மஞ்ச துணின்னு முடியலாம் பாருங்க. ஆமா, அந்த கால நாட்டத்துல இருந்து அடைஞ்சல் தான் வந்து இருக்கு. தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுவிட்டு தான் அந்தந்த காரியத்தை செய்யணும். ஹனுமார் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கிரமத்தை தப்பினார். லங்கை வந்தும் சீதை கிடைக்கல. நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரஜமாதிரேभ्यः நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. பிரபு அவனுக்கு லட்சுமணனோட கூடினார். அவனுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு பண்ணினாள். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவியை தஸ்யை ஜனகாத்மஜாயை, ஜனகனுடைய புத்திரி. அப்படிப்பட்ட தேவி எம் பிரபுத்வர தெய்வம், அந்த தேவதையான சீதைக்கு நமஸ்காரம். ருத்ர இந்திர யம அகிலேபியா பரமேஸ்வரன் யமன் வாயு இந்திரன் அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் நாள் சொல்லி எத்தனை தேவதைகள் உண்டோ. சித்திமக்னிஷ்ச வாயுஷ்ச புருஹூதஷ்ச வஜ்ரபதே சித்திம் சர்வாணி பூதானி பூதானாஞ்சைவய பிரபு. எல்லா தெய்வங்களும் காரிய சித்தியை கொடுக்கணும்னு நமஸ்காரம் பண்ணி ஹனுமார் வேண்டிக்கின்றானா.